ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் ஹாப்பிராஜ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை எடுத்த டைரக்டர் மரியா ராஜா இளஞ்செழியன், அவரோட முதல் படம். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ், ஜார்ஜ் மரியன், கீதா கைலாசம், அப்பாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை ஸ்டார்டிங்லேயே ஜிவி பிரகாஷ் ஒரு பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த லவ்வை அந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டாலும் திடீர்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுது. அது ஏன் அப்படின்னா, உங்க அப்பாவோட பட்டப்பேரு, அதாவது குதிரை முட்டை அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் கொண்ட உங்க அப்பா, அந்த குதிரை முட்டைக்கு மருமகளா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஜிவி பிரகாஷை நிராகரிச்சுட்டு போயிருது. அந்த குதிரை முட்டை யாருன்னா ஜார்ஜ் மரியன் தான். ஜார்ஜ் மரியன் தான் ஜிவி பிரகாஷோட அப்பா. அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியாரா இருப்பாரு. அவர் ஒரு உருவ கேலி செய்யப்பட்டு எல்லாராலையுமே குதிரை முட்டை குதிரை முட்டை, அதாவது குதிரை முட்டைனா தான் ஊர்ல தெரியும். அதாவது இவரோட பேரை சொன்னாலும் தெரியாது, எதை சொன்னாலும் தெரியாது. குதிரை முட்டையோட அப்பா ஜிவி பிரகாஷ் ஒரு சின்ன குதிரை முட்டை. அதனால அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பொண்ணுங்க யாருமே ஜிவி பிரகாஷை லவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே லவ் பண்ணாலும் உங்க அப்பாவோட பேருக்கு நாங்க அதாவது அந்த கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கறனால, அதனால அவங்க வீட்டுக்கு நாங்க மருமகளா வரமாட்டோம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது, உடனே ஜிவி பிரகாஷோட ஃப்ரெண்டு அந்த படத்துல, நீ உள்ளூர்ல இருந்தாதான் இந்த ப்ராப்ளம் வருது. உங்க குடும்பம், நீ அதாவது பட்ட பேர் யாருன்னே தெரியாத ஒரு வெளியூர் போயிட்டு அங்க ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணி எங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் ஒரு ஐடி கம்பெனியில வேலை கிடைக்குது. பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனியில வேலைக்கு சேர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து உஷார் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறாரு. அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போகுது. கல்யாணம் வரைக்கும் போகும்போது திடீர்னு அவங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்றாங்க, அந்த பொண்ணோட அப்பாவும் சொல்றாங்க. பொண்ணோட அப்பா தான் அப்பாஸ். அப்பாஸ் அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டர் தான். ஆனா அவர் ரீஎன்ட்ரி கொடுத்தது இந்த படத்துல ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அவரோட கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. அதை பத்தி அப்புறம் சொல்றேன். உடனே அந்த பொண்ணு அதாவது தன்னோட வருங்கால மாமனாரை பார்க்கணும் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் கிட்ட சொல்ல, ஜிவி பிரகாஷ் தன்னோட அப்பா கூட பக்கத்துல நிக்கிறதே கூச்சமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஜிவி பிரகாஷ் ரொம்ப பதட்டமாகறாரு. அப்பா எப்படியோ ஒன்று நம்ம கன்வின்ஸ் பண்ணி அப்பாவை மட்டும் கூட்டு வந்துடணும், மற்ற யாருமே அதாவது அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்துருவாங்க அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்றாரு. ஆனா அந்த ஒரு நினைச்ச மாதிரியே அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய மனுஷனுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதாவது அவங்களோட ஃபேமிலி, அந்த பொண்ணோட ஃபேமிலி ரொம்ப ஒரு டீசெண்டான, அதாவது ரொம்ப சிட்டி லைஃப்பை வாழக்கூடிய ஒரு ஃபேமிலி. இவங்க கிராமத்து ஃபேமிலி. இது ரெண்டுமே சேரவே கூடாதுன்னு ஜிவி பிரகாஷ் ரொம்ப பாடுபடுவார். கடைசியாக அந்த செகண்ட் ஆஃப், அதாவது அந்த இன்ட்ரோவல் பிளாக் வரும்போது ரெண்டு பேரும் சந்திச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையாகும். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவங்களோட லவ் ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இந்த படம் படத்தோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஜிவி பிரகாஷ் படம். அதாவது பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் எத்தனையோ ஜிவி பிரகாஷ் படம் வந்திருக்கு. அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே தான் அந்த சீன்கள்லாம் இருக்குது. எந்த ஒரு மாற்றமுமே இல்லாத ரொம்ப ஒரு போர் அடிக்கக்கூடிய ஒரு சீன்கள்லாம் நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம், அது சொல்ல வந்த விஷயம் ரொம்பவுமே சூப்பரான விஷயம். அந்த விஷயம் ஒரே, அதாவது பார்த்தீங்கன்னா அது கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு 15 நிமிஷம் சீன். அந்த சீன் மட்டும்தான் இந்த படத்தோட உயிர். அதாவது உயிர் நாடின்னு சொல்லுவேன். அந்த உயிர் நாடி அந்த 15 நிமிஷம் தான் கொடுக்குது. அதாவது பார்க்குற ஆடியன்ஸுக்குமே அந்த ஒரு 15 நிமிஷத்துக்கு தான் இந்த ஒரு 2 மணி நேரம் படமே இழுத்துக்கிட்டு அந்த 15 நிமிஷத்துக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறதா போச்சு. அந்த 15 நிமிஷமும் ஸ்கோர் பண்ணது யாருன்னா ஜிவி பிரகாஷ் கிடையாது, ஜிவி பிரகாஷோட அப்பாவான ஜார்ஜ் மரியன். ஜார்ஜ் மரியன் தான் இந்த படத்துல முக்கியமான ஒரு ஹீரோனே சொல்லணும். அவரோட கேரக்டர், அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம், அவர் சொல்லப்பட்ட விதம், அவர் யதார்த்தமான ஒரு பேச்சு, யதார்த்தமான ஒரு கிராமத்து பழக்க வழக்கங்களை அவர் சொல்றது, கடைசியா அப்பாஸுக்கு ஒரு விஷயம் ஒன்று புரிய வைக்கிறாரு. அது ரொம்பவுமே அழகா இருந்துச்சு. அதான் சொல்றேன், அந்த ஒரு கடைசியில ஒரு 15 நிமிஷம் இந்த கதையை, மற்றபடி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்மளால உட்கார முடியாத போனாலும் அந்த 15 நிமிஷத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு மனசுக்கு திருப்தி கொடுத்தாலும், ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்தாதான், அதாவது பார்த்தீங்கன்னா அது செகண்ட் ஹாஃப் போர் அடிக்காத நம்ம உட்காந்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாக ஒரு கிரிஞ்ச் படமாகவும், ஒரு சும்மா நார்மலாக ஒரு ஹியூமர் பண்ணுறன்ட்டு எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாத நிறைய விஷயங்கள் பண்ணனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவுமே ரொம்ப லேக் அடிச்சு போச்சு. செகண்ட் ஹாஃபுமே அதாவது ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் லேக் அடித்தாலும் கடைசியாக ஏதோ ஒன்று, அதாவது தேத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் ஒரு ஓவராலா தன்னோட அப்பா எப்படி இருந்தாலும், அது இப்ப இருக்கக்கூடிய ஒரு பசங்க, இப்ப இருக்க ஜென்ரேஷன் பசங்க அப்பா கூட
கூட நடக்கிறதுக்கே வந்து ரொம்ப கேவலமாக நினைக்கக்கூடிய டைமில் இந்த மாதிரி ஒரு கதை வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான கதை. அவங்க சொல்லப்பட்ட விதம், அந்த ஒரு கதை அதை வந்து இவங்க எலிவேட் பண்ண விதம் வந்து கடைசியில் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமாக வந்த யூத் அப்புறம் இந்த படம் எல்லாமே வந்து ஃபாதர் மகன் இவங்களோட 2 பேத்தோட சென்டிமெண்ட்டை வந்து மையமாக வச்சு வந்தனால, அந்த படத்தோட தாக்கம் அதாவது யூத் படம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே கொஞ்சம் லேக் அடிச்சாலும், அதில வந்து நிறைய வந்து ஃபன் பார்ட்டுங்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தில ஃபன் பார்ட்டுன்னு சொல்லிட்டு ஜிவி என்னென்னமோ பண்றாரு. ஆனா, அது வந்து நமக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. எப்படியோ ஜார்ஜ் மரியன் இந்த படத்தை வந்து கடைசியா வந்து கையில தூக்கி நிறுத்துறாருன்னு தான் சொல்லணும். அப்பாஸோட ஆக்டிங்கு, அவரோட வாழ்க்கை, அதுக்கப்புறம் கடைசியா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து காட்டப்பட்ட விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச ஒரு ஆக்டர் அவங்க ரொம்பவுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் வழக்கமான ஒரு நடிப்பு தான், பெருசா ஒன்றும் கிடையாது. இந்த படத்துல ஜார்ஜ் மரியனோட இது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட அம்மாவா வர கீதா கைலாசம் அவங்க சில சில லூட்டி அடிக்கிறாங்க. அதாவது கிராமத்துல வந்து ஒழுக்கமா இருந்துட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை காமிச்ச விதமும் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு ஓகேவான படம் தான். ரொம்ப வந்து ஒரு ஆஹா ஓஹோ படம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு படம், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கான படம். இதில் வந்து ரொம்ப அடல்ட் சீன், ரொம்ப 18+ சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. தாராளமாக குடும்பமாக நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். இந்த படம் அதாவது அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய, அப்பாவை ரொம்ப வந்து லைக் பண்ணக்கூடிய, அப்பாவை வெறுக்கக்கூடிய பசங்க, அதே மாதிரி பசங்களை வெறுக்கக்கூடிய அப்பாங்க இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இந்த கிளைமேக்ஸ் காட்சி. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம். சூப்பரான படம்னா அதாவது கிளைமேக்ஸில் வந்து 15 நிமிஷத்துக்கான சூப்பரான படம்னு தான் சொல்லுவேன். என்னோட வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.